Daily. Taste the Daily. 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய தொழிற்சங்கங்கள் தேசிய அளவிலான பொது வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்ததை அடுத்து புதுச்சேரியிலும் தனியார் பள்ளிகள், திரையரங்குகள், மதுபான கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. தனியார் வாகனங்கள் ஓடாத நிலையில் அரசு பேருந்துகள் போலீஸ் பாதுகாப்போடு இயக்கப்படுகின்றன. அங்கு இருக்கக்கூடிய சூழல் தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா, அந்த பகுதிகளில் இந்த பந்தால மக்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள்? அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் கிடைப்பது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன கள சூழல்? மத்திய அரசு இந்த தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்தும் தொழிலாளர்கள் விவசாயிகளின் 17 அம்ச கோரிக்கையை வெளியிட்டும் இன்று நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு தொழிற்சங்கத்தின் மூலமாக விடுக்கப்பட்டிருந்தது. இதனை தொடர்ந்து புதுச்சேரியிலும் இந்த போராட்டமானது பந்த் போராட்டமாக அறிவிக்கப்பட்டது. இதன்படி இன்று காலை பந்த் போராட்டத்தை தொழிற்சங்கங்கள் துவங்கியுள்ளன. இதன் காரணமாக தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள், டெம்போக்கள் ஓடவில்லை. தனியார் பள்ளிகள் விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கிறது. திரையரங்கு, மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளது. சிறிய கடைகள் முதல் பெரிய கடை நிறுவனங்கள் வரை அனைத்துமே மூடப்பட்டுள்ளது. இந்த பந்த் போராட்டத்தின் அரசு ஊழியர்கள் பங்கேற்கக்கூடாது என தலைமைச் செயலகம் அறிவித்து உள்ளது. இதே போல காலை 11 மணிக்குள் அனைத்து துறைகளிலும் வராதவர்கள் பெயர் பட்டியலிலும் அவர்கள் அனுப்பப்படும் என உத்தரவிட்டிருந்தார்கள். இதனிடையே அண்ணா சிலை அருகில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு புதிய பேருந்து நிலையம் வரை இந்த சாலை மறியல் போராட்டம் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த போராட்டம் நடத்தப்பட உள்ளனர். இதே போல முத்தியால்பேட்டை, மணிகுண்டு, இந்திரா காந்தி சிலை, சேதராப்பட்டு, மதடிகட்டு, திருக்கனூர், வில்லியனூர், பைப்பாக ஆகிய பகுதிகளிலும் இந்த மறியல் போராட்டமானது நடைபெற உள்ளது. புதிய தொழிலாளர்கள் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். அமைப்புசாரா தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள், திட்டம் சார்ந்த தொழிலாளர்கள் உட்பட அனைவருக்கும் குறைந்தபட்ச ஊதியம் 26,000 மாதந்தோறும் வழங்க வேண்டும் கோரிக்கைகளை வைத்து இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில் அனைத்து தனியார் பேருந்துகளும் இயக்கப்படாமல் உள்ளது. அதே போல ஒரு சில தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதன் காரணமாக பயணிகள் அங்கு காத்திருந்துதான் இந்த புதுச்சேரி காவல்துறை மூலமாக தமிழக பகுதிக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. மேலும் அண்ணா சாலை, நேரு வீதி உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கடைகள் அனைத்துமே மூடப்பட்டிருப்பதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை மற்றும் அத்தியாவசிய தேவைகள் எனவே முடங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கிறதற்காக புதுச்சேரி அரசு சார்பில் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பந்த் போராட்டத்தின் காரணமாக முற்றிலுமாக புதுச்சேரியில் அந்த பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லுது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. Taste the Daily.